Good morning students. நம்ம 5th யூனிட் உடைய மிக முக்கியமான டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, நம்ம என்ன மைக்ரோ ப்ராசஸர் படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். we are studying about 8085 மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸருடைய பேசிக் டேர்ம்ஸ் என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது, இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, இதோட மெயின் கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷனில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் விஎல்எஸ்ஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண டிஜிட்டல் ஐசிக்கு பேர் தான் என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இந்த ஐசி சிப்பை யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுமே செய்யலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ப்ராசஸர் 8085 உடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஸோ இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 8085. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம். இந்த டயக்ராமில் நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த ஆர்கிடெக்சர் மைக்ரோ ப்ராசஸரோட இந்த ஆர்கிடெக்சர் வந்து ஒவ்வொரு தடவையும் செமஸ்டரில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அடுத்த செமஸ்டரில் நம்ம படிக்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படிக்க போகிற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், அதுவுமே 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றி ஃபஸ்ட்டு அதோட ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நமக்கு மெயினாக வந்து அக்யூமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, டெம்பரரி ரெஜிஸ்டர், arithmetic and logic unit, then instruction registers, flag registers, இது எல்லாமே வந்து D register, C register, D, E, H, L அப்படிங்கிற ஒரு general purpose registers, stack pointer, program counter, incrementer, decrementer அப்படிங்கிற ஒரு register, address buffer, address bar, data buffer, then this is timing and control unit, power supply தனியாக இருக்குது, interrupt controls இருக்குது, தென் சீரியல் ஐஓ கண்ட்ரோல் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் இது இணைக்கக்கூடிய ஒரு 8-bit இன்டர்னல் டேட்டா பஸ், 8-bit இன்டர்னல் டேட்டா பஸ். ஸோ முதல்ல நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் 8085 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 8-bit மைக்ரோ ப்ராசஸர், 8-bit மைக்ரோ ப்ராசஸர். இதில் எத்தனை பின்ஸ் இருக்குன்னு சொன்னால் we have 40 pins. இது ஒரு டிப் ஐசி, டிப்னா டூயல் இன்லைன் பேக்கேஜ் ஐசி, ரியல் இன்லைன் பேக்கேஜ் ஐசின்னு சொல்லுவாங்க. 40 பின்களை கொண்ட ஒரு டிப் ஐசி ஆகும். +5V டிசி சப்ளைல வந்து இது செயலாற்றும். இதில் நிறைய மெயினான யூனிட்ஸ் ஏஎல்யூ, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர்ஸ், டீகோடர்ஸ், ரிஜிஸ்டர்ஸ் அரே. ரிஜிஸ்டர் அரேனா நிறைய செட் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரிஜிஸ்டர் அரேன்னு சொல்கிறாங்க. இன்டரப்ட் கண்ட்ரோல் யூனிட், சீரியல் ஐஓ கண்ட்ரோல் யூனிட் போன்ற பகுதிகள் எல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு பகுதிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அக்யூமுலேட்டர் அப்படின்னா என்ன. ஸோ அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பாருங்கள், ஓரத்தில் 88ன்னு போட்டிருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் இது 8-bit ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா? ஸோ அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண 8-bit ரிஜிஸ்டர்ஸ், சாதாரண ஒரு 8-bit ரிஜிஸ்டர். இது வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு, லாஜிக் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே மைக்ரோ ப்ராசஸரையே வந்து நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணி நம்ம சாதாரணமான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் செய்யலாம், தென் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை செய்யலாம். சரியா? இந்த மாதிரி ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அதில் ஏதாவது ஒரு ஆப்பரண்டை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டா, தட் இஸ் அக்யூமுலேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ நமக்கு அடிஷன் ஆப்ரேஷனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடிஷன் ஆப்ரேஷன் சொன்னால் குறைஞ்சது 2 டேட்டா இருந்தால் தான் நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண முடியும். சரியா? இந்த 2 டேட்டாவில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து இந்த ரிஜிஸ்டரில் வச்சுருப்பாங்க. அக்யூமுலேட்டர் வந்து சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரிஜிஸ்டருங்கிறது ஒரு 8-bit ரிஜிஸ்டர். எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரித்மெட்டிக் செயல்கள், லாஜிக் செயல்களை செய்கின்ற பொழுது யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸில் ஏதாவது ஒரு டேட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரிஜிஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ரிஜிஸ்டருடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 + 3ன்னு ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஒரு டேட்டா,
3 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை தான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 2ங்கிற ஆப்பரண்ட் இல்லைன்னா 3ங்கிற ஆப்பரண்ட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஏ ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் இதில் பாருங்கள் அந்த டேட்டா எங்கே போகுது பாருங்கள், டைரெக்டாக ஏஎல்யூக்கு போகுது. இங்கே போகுது ஏஎல்யூ. ஏஎல்யூனா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஏஎல்யூனா என்னதுப்பா? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகே, தென் இதில் வந்து அந்த ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா எங்கேருந்து வரும்னு சொன்னால் டெம்பரரி ரெஜிஸ்டர்லேருந்து வரும். இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் அஸ் பி ரெஜிஸ்டர். இது பேர் ஏ ரெஜிஸ்டர், இதுக்கு வந்து பி ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ ஏ ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு டேட்டா, இன்னொரு டேட்டா பி ரெஜிஸ்டர்லேருந்து வரும். இந்த ரெண்டு டேட்டாவையும் வாங்கிட்டு இந்த ஏஎல்யூ ஆனது கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷனை செஞ்சு அதோட ரிசல்ட்டை வெளியிடும். ரிசல்ட் ஆனது திரும்ப எங்கே போகுதுன்னு சொன்னால் ஏ ரெஜிஸ்டருக்கும் போகும், பி ரெஜிஸ்டருக்கும் போகும். ஓகே, ரிசல்ட் வந்து 8 பிட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஏ ரெஜிஸ்டர்லையே போய் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 பிட் டேட்டாவையும் இன்னொரு 8 பிட் டேட்டாவையும் நான் மல்டிப்ளை பண்ணேன். ரிசல்ட் அப்போ எத்தனை பிட்டில் வரும்? 16 பிட்டில் வரும் இல்லையா? அப்போது ரிசல்ட்டோட ஒரு பாதி ஏ ரெஜிஸ்டரில் இருக்கும், மறுபாதி எங்கே இருக்கும்னா பி ரெஜிஸ்டரில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மற்றும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை செய்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்புட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஏ ரெஜிஸ்டர், அக்யூமுலேட்டர் என்கின்ற ஏ ரெஜிஸ்டர் இருந்தும் டெம்பரரி ரெஜிஸ்டர் என்கின்ற பி ரெஜிஸ்டர் இருந்தும் டேட்டாக்கள் கிடைக்கப்பெற்று ஆப்ரேஷனை வந்து இதை செஞ்சுட்டு ரிசல்ட்டை திரும்ப எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? ஏ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும், பி ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இப்போ ஏ ரெஜிஸ்டருக்கான வேலைகள் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இதோட மிக முக்கியமான வேலை. ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இதோட முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்கள் அக்யூமுலேட்டருடன் மட்டும்தான் டேட்டாவை பரிமாற்றிக்கொள்ளும். ஸோ நம்ம இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து எந்த ரெஜிஸ்டர் கூட வந்து டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னால் ஒன்லி வித் த அக்யூமுலேட்டர். ஸோ இந்த அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ரெஜிஸ்டர். ஓகே, தென் சோ கால் டெம்பரரி ரெஜிஸ்டர், பி ரெஜிஸ்டர், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர். ஸோ அக்யூமுலேட்டர், டெம்பரரி ரெஜிஸ்டர், திஸ் இஸ் ஆல்சோ 8-bit ரெஜிஸ்டர், தென் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இந்த மூணுத்தையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட் ஆனது அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக்கல் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அக்யூமுலேட்டர் மற்றும் டெம்பரரி ரெஜிஸ்டர் என்கிற 2 8-bit ரெஜிஸ்டரும் இதன் இன்புட்டுகளாக செயல்படும். ஓகே, தென் அக்யூமுலேட்டர்னு சொன்னால் ஒரு 8-bit ரெஜிஸ்டர் அரித்மெட்டிக் மற்றும் லாஜிக்கல் செயல்களை செய்கின்ற பொழுது அதற்கு தேவையான ஒரு ஆப்பரண்ட் ஆனது கண்டிப்பாக இதில் இருக்கும். தென் ஏஎல்யூ ஆனது ஒரு செயலை செய்து முடித்த பின்பு அதன் முடிவானது அக்யூமுலேட்டருக்கு வந்து சேர்ந்து ரிசல்ட் வரும். இன்புட் மற்றும் அவுட்புட் டிவைஸ்கள் அக்யூமுலேட்டருடன் மட்டும்தான் டேட்டாவை பரிமாறிக்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் டெம்பரரி ரெஜிஸ்டர், இதுவும் ஒரு 8-bit ரெஜிஸ்டர். இது தற்காலிக டேட்டாவை ஸ்டோர் செய்து வைத்துக்கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. ப்ரோக்ராம் மூலம் இதனை நாம் பயன்படுத்த இயலாது. எக்ஸ்டர்னல் மெமரி அல்லது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்களில் இருந்து ஏஎல்யூக்கு டேட்டா செல்கின்ற போது இதன் வழியே தான் செல்லும். எக்ஸ்டர்னல் மெமரி மற்றும் அல்லது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்லேருந்து ஏஎல்யூக்கு டேட்டா போச்சுன்னா இதன் மூலமாக தான் செல்லும் போட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம டேட்டா பஸ்ஸை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பகுதி வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஆனது DCDEHL என்கின்ற 6 8-bit ரெஜிஸ்டர்களை கொண்டிருக்கும். எத்தனை 8-bit ரெஜிஸ்டர்? 6 ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 6 8-bit ரெஜிஸ்டர். ஓகே, இவற்றினை BCDE மற்றும் HL என இணையாக இணைத்து 16-bit கொண்ட ரெஜிஸ்டர்களாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ரெஜிஸ்டர்கள் டேட்டா, ரிசல்ட் மற்றும் மெமரி லொக்கேஷன்களின் அட்ரஸ் போன்றவற்றினை ஸ்டோர் செய்து வைத்துக்கொள்ள பயன்படுகிறது. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணும் டேட்டா, ரிசல்ட்டு, மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலும் இது கூடுதலாக W மற்றும் Z என்கின்ற 2 8-bit ரெஜிஸ்டர்களையும் கொண்டிருக்கும். இவற்றினை நாம் ப்ரோக்ராமில் பயன்படுத்த இயலாது. ஸோ இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கு இல்லையா? BC, B ரெஜிஸ்டர், C ரெஜிஸ்டர், D ரெஜிஸ்டர், E ரெஜிஸ்டர், H ரெஜிஸ்டர், L ரெஜிஸ்டர், ஒவ்வொன்றும் 8-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இதை போக WZன்னு 2 ரெஜிஸ்டர்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு அப்ளிகேஷனுக்கு தேவைப்பட்டால் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் 8-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகே,
இப்போது இந்த பி ரிஜிஸ்டர் சி ரிஜிஸ்டர் ரெண்டுத்தையும் இணைத்து பிசி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ரிஜிஸ்டர் பேராகவும் யூஸ் பண்ணலாம். தென் இட் பிகம் 16 பிட். இந்த 8 பிட்டையும் இதே 16 பிட் ரிஜிஸ்டராக ஆகிடும். அதே மாதிரி டிஇ ரிஜிஸ்டரை பேர் பண்ணலாம், ஹெச்எல் ரிஜிஸ்டரை பேர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பிசி டிஇ ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம். தேவைப்பட்ட 16 பிட் ரிஜிஸ்டராகவும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ். இந்த ரிஜிஸ்டரோட செயல்பாடுகள் சரியாக அமைந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணவே முடியும். ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ் இது எல்லாமே. ஓகே, தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னா WZ அப்படிங்கிற ரிஜிஸ்டர்ஸையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், 16 பிட்டாகவும் யூஸ் பண்ணலாம். டேட்டா, ரிசல்ட்டு, மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் எதை வேணால் இதில் கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர்னால் என்னென்னா இதுவும் ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர் தான். மெமரியிலேருந்து ஃபெச் செய்யப்படுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது இது லோட் ஆகிறது. ஃபெச் அப்படின்னா மெமரியிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றது, அதுதான் ஃபெச் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக சொல்கிறாங்க. ஸோ மெமரியிலேருந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வெளியே எடுத்து வரோமோ அது முதல்ல எங்கே போகும்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு தான் போகுது. ஓகே, ஸோ எங்கே போகுது பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர். அதுக்கு அடுத்ததையும் பார்த்துக்கோங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் ஆனது இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் கொண்டுள்ள, அதாவது எக்ஸிக்யூட் செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் செய்கிறது. மேலும் இது அதற்கு தேவையான டைமிங் மற்றும் கண்ட்ரோல் சிக்னல்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் இங்கே இருக்கா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு என்ன வருதுன்னு சொன்னால், மெமரியிலேருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை வெளியே கொண்டு வரோம் இல்லையா, வெளியே வந்த உடனே முதல்ல அது எங்கே வரும்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் தான் வரும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ப்ரோக்ராம்னாலே என்னது, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா எழுத அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் சீக்வன்ஸாக. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரும்போது முதல்ல அது மெமரியிலேருந்து வெளியே எடுத்துருந்தா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா இட் கம்ஸ் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர். இட் இஸ் 8 பிட் ரிஜிஸ்டர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர்லேருந்து அடுத்து எங்கே போகும்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடருக்கு போகுது. இங்கே தான் டீகோடிங், மிஷின் சைக்கிள் என்கோடிங் எல்லாமே நடக்கும். சரியா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனது வெளியே வந்த உடனே அது என்ன ஆகும்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் அது டீகோட் ஆகும். மிஷின் லாங்குவேஜாக என்ன ஆகும், அது வந்து டீகோட் ஆகுது. நம்ம எழுதக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு சொன்னால் டீகோட் ஆகும். சரியா? ஸோ டீகோட் ஆனதுக்கப்புறமா அது எங்கே போகும்னு சொன்னால், ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டீகோட் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் மூலமாக டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னலை வாங்கிட்டு அதுக்கேற்ப செயல்படும். சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு சொன்னால் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் மெயினாக இந்த கிளாக் ஜென்ரேட்டர். ஸோ இந்த கிளாக் பல்சஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் இந்த மொத்த மைக்ரோ ப்ராசஸரும் இயங்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் தான். இதில் இருக்கக்கூடிய கிளாக் ஜென்ரேட்டர் என்ன ஃப்ரீக்வன்சியில் கிளாக் பல்சஸ் உருவாக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் இந்த மைக்ரோ ப்ராசஸரானது செயல்படும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், X1 X2 2 இன்புட் கொடுத்துருக்காங்களா. இதில் தான் இந்த கிறிஸ்டல்ஸை நான் வந்து இணைக்க போகிறோம். இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் கிளாக் பல்சஸ் வந்து உருவாகும். ரைட்? ஸோ இதில் மெயினாக நமக்கு என்ன இருக்குன்னா டைமிங் யூனிட், அடுத்து கண்ட்ரோல் யூனிட். அடுத்து என்னது, கண்ட்ரோல் யூனிட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, அதுதான் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். மைக்ரோ ப்ராசஸர் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சின்கர்னைஸ் செய்கிறது. சின்கர்னைஸ் அப்படின்னா என்ன, ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கிறதுன்னு அர்த்தம். அதான் சின்கர்னைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சின்கர்னைஸ் செய்வதற்கு தேவையான சிக்னலை இது உருவாக்குகின்றது. மேலும் இன்ஸ்ட்ரக்ஷன்களை எக்ஸிக்யூட் செய்வதற்கு தேவையான அனைத்து கண்ட்ரோல் மற்றும் ஸ்டேட்டஸ் சிக்னல்களையும் இது உருவாக்குகிறது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதற்கு தேவையான கண்ட்ரோல் சிக்னல்ஸ், ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் உருவாக்குது. இதுதான் என்ன ஆகுதுன்னா உருவாக்குது. ஸோ என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்கள், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ரெடி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் சிக்னல். அடுத்து ரீட் பார், ரைட் பார். ஸோ இதில் ஏழைகள்லாம் என்ன, ரெடினா என்ன, ரீட் பார்னா என்ன, ரைட் பார்னா என்ன அப்படிங்கிற. ரீட் அப்படிங்கிறது ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் சிக்னல், ரைட் அப்படிங்கிறது ரைட் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல் சிக்னல். அடுத்து ஏஎல்இ அப்படின்னா என்னென்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் லேட்ச் எனேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் சிக்னல்ஸ். அடுத்து ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். 3 ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் இருக்குது. S0, S1, IO பார், மெமரி பார். சரியா? S0, S1,
ஐஓனா இன்புட் அவுட்புட், எம்னா மெமரி. இது மூணுமே ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். மூணுமே என்னது? ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். தென் டிஎம்ஏனா டைரக்ட் மெமரி அக்சஸ். டிஎம்ஏ என்னது? டைரக்ட் மெமரி அக்சஸ். ஹோல்டு ஹெச்எல்டிஏ, ஹோல்டு சிக்னல், ஹெச்எல்டிஏ சிக்னல் ஹோல்டு அக்னாலஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹோல்டு சிக்னல், ஹோல்டு அக்னாலஜ் சிக்னல். லாஸ்ட் ஒன் இஸ் ரீசெட் சிக்னல். ரீசெட்னா என்ன? ரீசெட் இன், ரீசெட் அவுட்னு ரெண்டு இருக்குது. ரீசெட் இன் அப்படிங்கிறது மேலே பாரோட இருக்குது, ரீசெட் இன்புட் சிக்னல். ரீசெட் அவுட் அப்படிங்கிறது அவுட்புட் சிக்னல். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சிக்னல்ஸில் ரெடி சிக்னல், தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸரானது ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரெடி சிக்னல். ரீட் சிக்னல், ரைட் சிக்னல் மூணுமே நாலுமே அட்ரஸ் லேட்ச் எனேபிள் அப்படிங்கிற சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ் லேட்ச் எனேபிள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின் டயக்ராம் படிக்கும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த நாலுமே வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ். S0, S1, IO பார் மெமரி ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். மைக்ரோ ப்ராசஸர் தற்போதைக்கு என்ன வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸை பார்த்தாலே போதும். மைக்ரோ ப்ராசஸரானது தற்போதைக்கு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸை தான் பார்க்கணும். ரைட், அடுத்தது டிஎம்ஏ அப்படின்னா டைரக்ட் மெமரி அக்சஸ், ஹோல்டு அக்னாலஜ், ஹோல்டு அக்னாலஜ் அப்படிங்கிற சிக்னல்ஸ். ஓகே, தென் ரீசெட் இன், ரீசெட் அவுட். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்குது. டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நமக்கு எல்லாரோட மைக்ரோ ப்ராசஸரோட எல்லா செயல்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கின்ற ஒரு பிளாக். இட் இஸ் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ளாக் ரிஜிஸ்டர்ஸ். இங்கே இருக்கு இல்லையா ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது 5 விதமான ஃப்ளாக்ஸ் இருக்குது. we have 5 flags. சரியா? ஸோ நமக்கு வந்து ஃப்ளாக் அப்படின்னா தெரியும், கொடி. ஃப்ளாக்னா என்னதுப்பா? கொடி. ஸோ ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு நாட்டு, இப்போ நமக்கு இந்த இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. இந்த தேசிய கொடியை பார்த்தீங்கனாலே எந்த நாட்டோட கொடி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம இந்திய கொடியை பார்த்தா நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறத, நம்ம இந்திய கொடியை வச்சுட்டு எங்கே போனாலும் we are இந்தியன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டை குறிப்பிடக்கூடிய ஒரு கொடி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. சரியா? ஸோ இது எதை குறிப்பிடுதுன்னு சொன்னால் நம்ம மைக்ரோ ப்ராசஸ் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது வரக்கூடிய அவுட்புட் ஆனது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்குது. அவுட்புட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். சரியா? இது ஆக்சுவலாக என்ன சொன்னால் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான். அந்த ரெஜிஸ்டர் இருக்கிறது என்னென்னா ஃப்ளிப்ஃப்ளாப். 5 விதமான ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அவுட்புட்டை சுட்டி காட்டுவதற்கு இது பயன்படுகிறது. என்ன விதமான அவுட்புட் என்பதை தெரிவிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஓகே, இது ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர். இது ஒரு 8-பிட் ரெஜிஸ்டர். இதில் வந்து 3 இது வந்து அன்யூஸ்டாக இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து 5 ஃப்ளாக்ஸ் இருக்கும். 8 பிட்டில் 3 பிட் வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 5 பிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதை இண்டிகேட் பண்ணுறது அதை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கேரி, ரிசல்ட்டில் கேரி இருக்கா இல்லையா, கேரி ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிசல்ட்டில் பேரிட்டி இருக்கா இல்லையா, தட் இஸ் எரர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத காமிக்கிறது. அடுத்தது ஆக்சிலரி கேரி, தென் ரிசல்ட் 0வாக இருக்கா அப்படிங்கிற காமிக்கக்கூடிய 0 ஃப்ளாக், தென் ரிசல்ட் நெகட்டிவாக இருக்கான்னு காமிக்கக்கூடிய சைன் ஃப்ளாக். சரியா? ஸோ 5 விதமான அவுட்புட்களை இது வந்து தெரிவிக்கிறது. முதல்ல என்னென்னு சொன்னால் கேரி, அடுத்தது பேரிட்டினா எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய பேரிட்டி பிட், அடுத்து ஆக்சிலரி கேரி, அடுத்து 0 ஃப்ளாக், அடுத்து சைன் ஃப்ளாக். ஸோ இந்த 5 விதமான அவுட்புட்களையும் நம்ம ஃப்ளாக் ரெஜிஸ்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன விதமான அவுட்புட் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலை. இது பேரிட்டி, பீனா பேரிட்டி, எக்ஸுங்கிறது அன்டிஃபைன்ட் யூஸ் பண்ணலை, இதுவும் யூஸ் பண்ணலை. ஏசி அப்படின்னா ஆக்சிலரி கேரி, இசட் ஃபார் 0, எஸ்ஸுங்கிறது சைன் ஃப்ளாக், எஸ்ஸுங்கிறது என்னப்பா சைன் ஃப்ளாக். ஸோ இந்த 5 ஃப்ளாகளையும் பயன்படுத்தி ரிசல்ட்டின் தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அடுத்து ப்ரோக்ராம் கவுண்டர். ஸோ நம்ம ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, BCDEHL. அதுக்கு கீழே ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் பாயிண்டர் 2 ரெஜிஸ்டர்ஸ் இருந்துச்சு. இருக்கு இல்லையா, ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் இருந்துச்சு. இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு 16-பிட் ரெஜிஸ்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 8-பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஆனால் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு 16-பிட் ரெஜிஸ்டர். ஓகே, இது மெமரி பாயிண்டராக செயல்படும். ஸோ மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெமரி பாயிண்டரை யூஸ் பண்ணப்படும்.
ஸோ நமக்கு நிறைய தடவை செமஸ்டரில் கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு. ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்ன, வாட் இஸ் அ நீட் ஃபார் அ ப்ரோக்ராம் கவுண்டர், இல்லைனா டிஃபைன் ப்ரோக்ராம் கவுண்டர்னு கூட கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மெயினான வேலை என்னன்னு சொன்னால், அடுத்து எக்ஸிக்யூட் செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கின்ற மெமரி லொக்கேஷனின் அட்ரஸை இது வைத்திருக்கும். இந்த ஒரு லைன் தான் மிக மிக முக்கியமானது. அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட மெமரி அட்ரஸை, மெமரி லொக்கேஷனோட அட்ரஸை வந்து இது வச்சுருக்கும். இதுதான் ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகின்ற போது இதன் மதிப்பானது அதிகரிக்கும் அல்லது மாறுபடும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவை அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட மெயின் வேலை என்னன்னா, அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கின்ற மெமரி லொக்கேஷனோட அட்ரஸை வந்து இது வச்சுருக்கும். இதுதான் மெயினாக ப்ரோக்ராம் கவுண்டருடைய ஃபங்க்ஷன். இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் போய் பார்த்தா அந்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், தென் இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, ஒரு ஸ்டாக் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டாக்குங்கிறதுனால ஸ்டோரேஜ் ஏரியா தான். சரியா, இங்கே ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இது 16 பிட் ரிஜிஸ்டர். 16 பிட் ரிஜிஸ்டர் எதுவும் என்னன்னு சொன்னால் ஒரு மெமரி பாயிண்டராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெமரி பாயிண்டராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெமரி பாயிண்டர் வந்து டெம்பரரி மெமரின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மெமரியின் எந்த மேற்பதி மெமரி லொக்கேஷன் வரை டேட்டா உள்ளதோ அதன் அட்ரஸை கொண்டிருக்கும். அந்த அட்ரஸ் இது வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்கும், அதோட டாப் லொக்கேஷனோட அட்ரஸை வந்து இது வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, ஸ்டாக்ங்கிறது நான் சொல்கிற மாதிரி ஒரு டெம்பரரி மெமரி குவியல். நமக்கு இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்குது, இப்போதைக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் அது பின்னாடி தேவைப்படும், இப்போதைக்கு தேவைப்படல அப்படின்னா அந்த டேட்டாவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், பத்திரமா ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது அதை வெளியே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ டெம்பரரியாக ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு இடம் 16 பிட் ரிஜிஸ்டர். டேட்டாவை வந்து ஸ்டாக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா அதோட வேல்யூ வந்து, அதோட மெமரி லொக்கேஷனோட வேல்யூ வந்து ஒன்று குறையும். டேட்டாவை வெளியே எடுத்தீங்கன்னா அதோட மெமரியோட கெப்பாசிட்டியோட அளவு வந்து ஒன்று அதிகரிக்கும். இன்னும் ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். டேட்டா வந்து உள்ளே போச்சுன்னா டிக்ரிமெண்ட் ஆகும், வெளியே வந்துச்சுன்னா ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டாக் மெமரி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டர். ஸோ இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டர் இதுவும் ஒரு 16 பிட் ரிஜிஸ்டர். 16 பிட் கொண்ட ரிஜிஸ்டர்கள் அல்லது ரிஜிஸ்டர் பேக்கில் உள்ள மதிப்புகளுடன் ஒன்றை கூட்ட அல்லது ஒன்றை குறைக்க இது பயன்படும். ஸோ சாதாரணமாக ஒரு 16 பிட் ரிஜிஸ்டர் தான். இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து கூடும், டிக்ரிமெண்ட் கொடுத்தா ஒரு தடவை என்ன ஆகும்னா குறையும். ஓகே, தென் இன்ட்ரப்ட்ஸ். இன்ட்ரப்ட்னா என்னது மெயினாக பார்க்க போகிறது. இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதான் வந்து இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டர் ரிஜிஸ்டர் 16 பிட் ரிஜிஸ்டர் சொன்னோம் இல்லையா. தென் அடுத்து இப்போ இன்ட்ரப்ட் கண்ட்ரோல். இந்த இருப்பாங்க இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது. இன்ட்ரப்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னால் அது ஒரு கண்ட்ரோல் சிக்னல் தான். சரியா, நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு பையன் எழுந்து ஒரு சின்ன டவுட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் என்ன இன்ட்ரப்ட் பண்ணுறான்னு அர்த்தம். இது ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துவது. இப்போ தான் என்னது இன்ட்ரப்ட், இப்போ தான் என்னதுப்பா இன்ட்ரப்ட். இங்கே மைக்ரோ ப்ராசஸருக்கு யார் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால் அதோட இணைத்துள்ள இன்புட் அவுட்புட் டிவைஸ்கள். அதோட இணைக்கப்பட்டுள்ள இன்புட் அவுட்புட் டிவைஸ்கள். ஏதாவது ஒரு டிவைஸ் மைக்ரோ ப்ராசஸர்கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதற்காக இல்லை தனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு கண்ட்ரோல் சிக்னலை அனுப்பி வைக்கும். அந்த சிக்னலுக்கு பேர் தான் என்னென்னா இன்ட்ரப்ட். அப்போ இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான். சரியா, மைக்ரோ ப்ராசஸருடன் இணைக்கப்பட்டுள்ள இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ்கள் தன்னை கவனி அல்லது தனக்கு ஒரு தீர்வு தேவைப்படுகிறது என்பதை தெரிவிப்பதற்காக மைக்ரோ ப்ராசஸருக்கு அனுப்பக்கூடிய கண்ட்ரோல் சிக்னலுக்கு பேர் தான் என்னென்னா இன்ட்ரப்ட். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரப்ட் வந்து இங்கே 5 விதமான இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இருக்கு இல்லையா, ட்ராப் அப்படின்னு ஒரு இன்ட்ரப்ட் சிக்னல். 5 விதமான இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராப், அடுத்து RST 5.5, 6.5, 7.5. தென் INTR. INTRனா என்னன்னு சொன்னால் இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட். INTRனா என்னதுப்பா இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட். ஸோ 5 விதமான இன்ட்ரப்ட் சிக்னல்ஸ் இருக்குது. இன்ட்ரப்ட்னா ஒரு கண்ட்ரோல் சிக்னல். மைக்ரோ ப்ராசஸருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக மைக்ரோ ப்ராசஸருடன் இணைக்கப்பட்டுள்ள இன்புட் அவுட்புட் டிவைஸ்கள் அனுப்பக்கூடிய கண்ட்ரோல் சிக்னலுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரப்ட்ஸ். இது 5 விதங்கள் இருக்குது. ட்ராப், RST 5.5, 6.5, 7.5, INTR. INTRனா என்னன்னு சொன்னால் இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட்.
ஸோ இந்த ஐஎன்டிஏ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இன்டரப்ட் அக்னாலஜ் சிக்னல். ஐஎன்டிஏ என்னதுப்பா? இன்டரப்ட் அக்னாலஜ் சிக்னல். சரியா? ஸோ இன்டரப்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி இந்த சீரியல் ஐஓ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கல்ல, சீரியல் கம்யூனிகேஷன். மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே ஃபுல்லாகவே என்னென்னா சீரியல் கம்யூனிகேஷன் தான். டேட்டா வந்து சீரியலாக தான் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சீரியலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம வந்து சென்ட் பண்ணுறதும் சீரியல் முறையில் தான், ரிசீவ் பண்ணுறதும் சீரியல் முறையில் தான். ஸோ டேட்டா 8 டேட்டா வந்து ஒவ்வொரு டேட்டாவாக தான் நமக்கு பஸ்ஸில் பாஸ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு டேட்டாவாக தான் ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்ஐடி எஸ்ஓடின்னு 2 சிக்னல்ஸ் இருக்குது. எஸ்ஐடினா சீரியல் இன்புட் டேட்டா, எஸ்ஓடினா சீரியல் அவுட்புட் டேட்டா. ஓகேவா? ஸோ சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டான்னு 2 சிக்னல்ஸ் இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சீரியல் கம்யூனிகேஷன்ஸை வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணுறோம். சீரியல் கம்யூனிகேஷன் தான் நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்டரப்ட் கண்ட்ரோல், சீரியல் ஐஓ கண்ட்ரோல். இது போக நமக்கு அட்ரஸ் பஃபர்னு ஒன்று இருக்குது, அட்ரஸ் பார் டேட்டா பஃபர்னு இருக்குது. எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் அப்படின்னு கேட்டால் we have 16 அட்ரஸ் லைன்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ ப்ராசஸர் 8085 8-bit மைக்ரோ ப்ராசஸர். ஆனால் எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது? 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லணும். டேட்டா லைன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது. 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது. இதில் 16 அட்ரஸ் லைன்ஸில் லோ அட்ரஸ் லைன்ஸ் A0 to A7, A0 to A7, ஹை ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ் A8 to A15. சரியா? ஸோ இந்த லோ ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ் A0 to A7ஐயும் டேட்டா லைன்ஸ் D0 to D7ஐயும் ஒன்றா கப்புள் பண்ணி வச்சுருப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு பின்னாக நம்ம கூட்டிகிட்டே போகணும்னு சொன்னால் பின் நம்பர், சைஸ் ஆஃப் த ஐசி எல்லாம் பெருசாகிட்டே போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளை பண்ணுறதுக்காண்டி அட்ரஸ் லைன்ஸு, லோ ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸையும் டேட்டா லைன்ஸையும் மல்டிப்ளெக்ஸ் ஆகியிருக்கும். அதனால் இந்த பஃபருக்கு பேரே அட்ரஸ் பார் டேட்டா பஃபர். AD0 to AD7ன்னு போட்டுருக்காங்க. அட்ரஸும் இருக்குது, டேட்டாவும் இருக்குது. இது ஹை ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் அட்ரஸ் மட்டும் இருக்கும். ஓகே, இதில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்டரப்ட் கண்ட்ரோல், இன்டரப்ட்ல ட்ராப் 7.5, 6.5, 5.5 ஐஎன்டிஆர் போட்டிருக்காங்க. 5 வகையான இன்டரப்ட் சிக்னல்களை கொண்டு இருக்கும். ஐஎன்டிஏனா இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட் சிக்னல். ஓகே, அடுத்து சீரியல் ஐஓ கண்ட்ரோலில் சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டான்னு 2 பின்கள் இருக்குது. அட்ரஸ் பார் டேட்டா பஃபரில் 8 பிட் ரிஜிஸ்டர் மெமரி டேட்டா ரிஜிஸ்டராக செயல்படும். 8 பிட் அட்ரஸை வெளியே கொண்டு செல்கிறது, டேட்டா உள்ளே அல்லது வெளியே கொண்டு செல்கிறது, ரெண்டுமே இருக்குது. அட்ரஸ் பஃபரில் இது ஒரு 8 பிட் ரிஜிஸ்டர், ஹையர் பைட் கொண்ட 8 பிட் அட்ரஸை மட்டுமே வெளியே கொண்டு செல்கிறது. டேட்டா பஸ்னால் பைடைரக்ஷனல் டேட்டா பஸ், டேட்டா வெளியேயும் கொண்டு வரும், உள்ளேயும் கொண்டு வரும். அட்ரஸ் பஸ் வந்து யூனிடைரக்ஷனல் பஸ், இந்த அட்ரஸை மைக்ரோ ப்ராசஸரிலிருந்து மெமரி அல்லது ஐஓ டிவைஸ்களுக்கு கொண்டு செல்கிறது. ஓகே, ஸோ அட்ரஸ் பார் டேட்டா பஸ் அப்படிங்கிறது அட்ரஸையும் டேட்டா ரெண்டுத்தையுமே ஒன்றாக வெளியே கொண்டு செல்லும். இது அட்ரஸ் லைன்ஸை மட்டும் வெளியே கொண்டு போகும். அட்ரஸ் பஸ். டேட்டா பஸ்ங்கிறது பைடைரக்ஷனல் பஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள். நம்ம எல்லா பகுதிகளை பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த டயராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயராமை நீங்கள் வந்து எப்போ கேட்டாலுமே வந்து போட தெரியணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த பிளாக் டயராமில் ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட் நம்ம அக்யூமுலேட்டர் பார்த்தோம். அக்யூமுலேட்டர்னால் ஏ ரிஜிஸ்டர், டெம்பரரி ரிஜிஸ்டர்னா பி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ஏஎல்யூக்கு இன்புட்டாக செயல்படுகிறது. இந்த இன்புட்டை வாங்கிட்டு தான் ஏஎல்யூ ஆனது கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷன் செஞ்சு அதோட ரிசல்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்து அக்யூமுலேட்டர்லேயும் பி ரிஜிஸ்டர்லேயும் ஸ்டோர் பண்ணிடுறது. அடுத்து ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது அவுட்புட்டோட தன்மையை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர் கேட்டால் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது மெமரியிலேருந்து டேட்டா ஃபெச் ஆகி வரும்போது முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு தான் போகுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனானது டீகோட் ஆகுது. தென் இது வந்து இருக்கக்கூடிய டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து டைமிங் சிக்னல்ஸையும் கண்ட்ரோல் சிக்னல்ஸையும் வாங்கிக்கிட்டு அதற்கு ஏற்ப அது தரக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த வகையில் செயல்பட்டு அனைத்து செயல்களையும் சிங்கர்னைஸ் செய்கிறது இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். மேலும் இதில் கண்ட்ரோல் சிக்னல்கள் இருக்குது. கண்ட்ரோல் சிக்னல்கள் அப்படிங்கிறது 4 விதமான கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் 3 இருக்குது.
தென் டிஎம்ஏ டைரக்ட் மெமரி அக்சஸ் அப்படிங்கிற சிக்னல்ஸ் 2 இருக்குது, ரீசெட் சிக்னல்ஸ் 2 இருக்குது. இது போக ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் டிசி டிஇ ஹெச்எல் பேர் இருக்குது. இதை வந்து நம்ம 8 பிட் ரெஜிஸ்டராகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், 16 பிட் ரெஜிஸ்டராகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸ்டாக் பாயிண்டர் இருக்குது, ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்குது. ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது டெம்பரரி மெமரி ஏரியா, ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது அடுத்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய மெமரி லொக்கேஷனோட அட்ரஸை வந்து இது வச்சுருக்கும். தென் மெயினாக இன்ட்ரப்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரப்ட் நமக்கு 5 டைப் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ், ட்ராப், ஆர்எஸ்டி 5.5, 6.5, 7.5, ஐஎன்டிஆர் அப்படிங்கிற 5 விதமான இன்ட்ரப்ட் சிக்னல்ஸ். தென் இன்ட்ரப்ட் அக்னாலஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தான். ஸோ சீரியல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய எஸ்ஐடி எஸ்ஓடி அப்படிங்கிற 2 சிக்னல், சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டாங்கிற 2 சிக்னல்ஸ் இருக்குது. பவர் சப்ளை 5 வோல்ட் டிசியில் வேலை பார்க்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் மிக மிக முக்கியமானது. இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னு சொன்னால் இந்த யூனிட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ப்ராசஸருடைய பின் டயக்ராம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.